நாயுடு, என்ன முதலாளி? தேதி வாரியா பார்த்தா மீன் அதிகமா இருக்குது, ரேட் வாரியா பார்த்தா பணம் குறையுது. கணக்குல ஏதாவது மிஸ்டேக்கா? நீங்க இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்பட்டா வேற கணக்கு பிள்ளை பாத்துக்கங்க. திமிர பாத்தியா? என்ன கார் டோர் இப்படி அலருது? ராதா இவ்வளவு கோவமா போகுது, என்னடி? கொஞ்சம் இருங்க, நான் போய் என்ன விசாரிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். ஏன் பதறீங்க? விஷயத்த சொல்லுங்க. மல்லிகை பூவை நசிட்டான், மாம்பழத்தை புளிஞ்சிட்டான். என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து புது கவிதை எழுதுறீங்களா? கவிதை இல்லைங்க, கலாட்டா விஷயம். என்ன விஷயம்? கைய புடிச்சு இழுத்துட்டான், காலை புடிச்சு வாரிட்டான், கீழே தள்ளி மேல ஏறி ஒரு பாட்டே பாடி முடிச்சிட்டான். யார் அவன்? நம்ம கிட்ட வலையிஸ்தானே ஜானந்து பையன் செல்வா, அவன் தான் பாட்டு பாடி உங்க மகன் கைய புடிச்சு இழுத்துட்டான். இதுக்கு என்னன்ற? அப்படியா? இனி அந்த பரதேசி பைய இந்த ஊர் எல்லையிலே இருக்க கூடாது. முதலாளி கத்தகத்தையே பணம் வச்சிருக்காரு, எல்லாம் 50 ரூபா நோட்டு. என்ன கணக்கில்லாம பணத்தை தர்றேன், அதிரடி ஆறுமுகத்துக்கிட்ட அந்த பணத்தை கொடு. அவனை பின்னிட சொல்லு. உள்ளடியா இருக்கணும், ஊமகாயமா இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு அவன் இனி எழுந்து நடக்கவே கூடாது. மூச்சை நிறுத்துற மாதிரி அடிக்க சொல்லுவா, இல்ல உடுற மாதிரி அடிக்க சொல்லுவா? மூச்சு நின்னு போச்சுன்னா அத்தனை பேருமே தூக்குக்கு போகணும்டா. அப்ப நாங்க உள்ளடியா அடிச்சிடறோம். வா மச்சான். அந்த ராஸ்கல சுண்டி விட்டேன்னா சுண்டக்கா பறக்கிற மாதிரி பறப்பான். அந்த பைய கட்டக்கேடு கிருஷ்ணனோட இடுப்புல கைய வச்சு கிச்சகிச்சா பண்றான். இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. அப்பா போயிட்டு போகுது, மன்னிச்சிருங்க. போனா போயிட்டு போதா? கிருஷ்ணனுடைய மக மானத்தை என்னைக்கு அவன் வாங்கினானோ அவன் அக்கு வேற ஆணி வேற கிடைக்கல. நான் இந்த ஊர்ல பெரிய புள்ளி இல்ல, சொல்லேண்டா. ஐயோ ஆமாங்க.